எனக்கு கூட இப்போவும் திமுக அரசாங்கம் இன்னும் பெட்டராக அந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள், ஏன்னு கேட்குறேன். உங்கள் கட்சிக்காரரா யார் பல்வீர் சிங் உங்கள் கட்சிக்காரரான்னு நான் கேட்குறேன். ஏன் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க? நீங்கள் ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் நீங்கள் வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றும் போது நீங்கள் வாய் திறந்தீங்களா, பேசுனீங்களா? இந்த கேள்விக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லணும். நீங்கள் சிபிஎம்மோ அல்லது விசிகாவோ அல்லது சிபிஐயோ எல்லாரும் சேர்ந்து வேலை நேரம் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை. நீங்கள் சொல்கிற வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வேணும், ஆனால் அதே சமயத்தில் இது கிடையாது, இது பாதிக்கக்கூடாது என்பதை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க அதுல அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.